ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான ஸ்டிச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் பண்ண போகிறேன். அந்த ஃப்ளாருக்கு இருக்க லீஃபை வந்து ஃபஸ்ட்டு நான் த்ரெட் ஃபில்லிங் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டு டபுளாக தான் எடுத்திருக்கேன். டபுளாக எடுத்துட்டு இந்த லீஃப் வந்து நீங்கள் கிராஸ் லீஃப் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், பட்டன் ஹோல் என்ன டைப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கணுன்றதுனால பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து கேப் விட்டு விட்டு தான் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸ் பட்டன் ஹோல் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நடுவில் முடிச்சிருக்க மாதிரி நான் நீட்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நெட் கிளாத் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைஸுக்கு தேவையான அளவுக்கு இந்த பாருங்கள், அது மேலே ஜஸ்ட் கவர் ஆகிற அளவுக்கு ஒரு நெட் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு அதில் அது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து லாக் நகராம இருக்கும். இப்ப இது மேல வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போறேன். ஸோ ஜரி வந்து நீங்க என்ன ஜரி வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. நான் வந்து சில்வர் கலர் ஜரி எடுத்திருக்கேன். நீங்க காப்பர் எடுத்துக்கலாம், கோல்டு எடுத்துக்கலாம், என்ன கலர் வேணாலும் நீங்க ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இது நம்மளோட ஆப்ஷன் தான், நீங்க உள்ள இருக்கிறதுனால என்ன கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். வெறும் செயின் ஸ்டிச் தான் போட்டுட்டு வரேன் நான். அது மேலேயே போடுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க, பொறுமையா. இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே பின்னோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு திரும்பவும் அதே லைன்லயே நான் கண்டினியூ பண்றேன். அப்பதான் நமக்கு அந்த ஷேப்போட வளைவு வந்து பர்ஃபெக்டா வரும். அப்படியே ஆப்போசிட்ல குட்டியா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஷேப்பை கண்டினியூ பண்றேன். என்ன ஷேப் ஆஃப் ஃப்ளவர் வேணாலும் நீங்க போடலாம், பட் வந்து கிளாத் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா கட் பண்ணி எடுத்து பண்ணுங்க. இப்போ நான் எண்ட் நாட் போட்டுக்கிறேன். உள்ள இருக்க சர்க்கிள் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண தேவையில்லை, அதுல நம்ம செயின் ஸ்டிச் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம எக்ஸஸா இருக்க நெட் கிளாத்தை வந்து அதுக்குள்ளதான் நம்ம சுருட்டி டிசைன் பண்ண போறோம். இப்போ நாம அந்த பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா அப்படியே சுருக்க வேண்டியதான். நீங்க அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அப்படி சுருட்டி பிடிச்சிங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிடைச்சிரும். நல்லா உங்களால எந்த அளவுக்கு முறுக்கி உள்ள பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பாருங்க, நல்லா முறுக்கி பிடிக்கணும். நம்ம எடுத்த உடனே கிளாத்தை வந்து நீங்க கட் பண்ணிடாதீங்க. எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால முறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முறுக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முறுக்கி அதை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நார்மல் நீடில்ல த்ரெட்டு கோத்து வச்சிருக்கேன். முறுக்கி இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் லாக் பண்ணிக்கிறேன் உள்ள.
சும்மா 4-5 இடத்துல நீங்க முடிச்சு நல்லா டைட்டா போட்டு விட்டுட்டீங்கன்னாவே அது நடுவுல லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் பீசஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். சுத்தி கவர் பண்ணி நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அப்பதான் நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் அது அவுந்து வராது. ஸோ இந்த மாதிரி கரெக்டா நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல இருக்க பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களால ஒட்டை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒட்டை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நார்மல் நீடில்ல கரெக்டாக அந்த சென்டரில் குத்தி எடுத்துடுறேன். சென்டரில் குத்தி எடுத்து ஒரு நம்பர் பீடு கொடுக்குறேன். ஒரு நம்பர் 4 பீடு கொடுத்து திரும்பவும் அதே இதில் கொடுத்துட்றேன். கரெக்டா அந்த பீடு வந்து நமக்கு அந்த ஃபிளாரோட சென்டர்ல இருக்கு. இதை சுத்தி வந்து நீங்க வேற ஏதாவது வந்து அவுட்லைன் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதை சுத்தி நீங்க கர்தானா கொடுத்துக்கலாம், அதாவது சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்க அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பீட்ஸ் நீடில் பீட்ஸ் கோர்த்து வச்சிருக்கேன். இதை சுத்தி வந்து ஒரு லைன் ஃபுல்லா நான் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க போறேன். நம்ம வந்து கட் பண்ண கிளாத்து நம்ம சுருட்டி உள்ள கட் பண்ணோம் இல்லையா, அது தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணணும். அவ்வளோதான். பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு உள்ள இருக்க பாப்ளின் கிளாத்து பிளஸ் மேல இருக்கிற நெட் கிளாத்து ரெண்டுலையும் கிராஸ் ஆகி நமக்கு அந்த பீடு வந்து வரணும் வெளியில, நீடில் வந்து வெளியில வரணும். கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டுறேன். அடுத்து அந்த ஃப்ளவரோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கணும். இங்கேருந்து எடுத்து உள் பக்கமா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துக்கிட்டு அதுல நான் சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து ஜரி த்ரெட்லயோ சில்க் த்ரெட்லயோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்படியே உள் பக்கமா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க 2 பெட்டல் பிளஸ் லீஃபை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த லீஃப்ல இருந்து நமக்கு வந்து ஒரு பவு தொங்குற மாதிரி வந்து நான் டியூப் பீட் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஒரு 3 பீஸ் வந்து கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு டேப்லெட் பீடு கொடுக்குறேன். இதுக்கு கீழே இப்படி தொங்குற மாதிரி. அடுத்து வந்து ஒரு நம்பர் 3 பீடு கொடுத்துட்டு அப்படியே உள்ள கரெக்டா
எல்லா பீடு வழியாகவும் கரெக்டாக அது உள்ளே போகுதான்னு நீடில் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இழுக்கணும். பவு வந்து இங்கே தொங்கிட்டு நிற்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் பண்ண மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிடலாம். அதே மாதிரியே ஒரு 3 டியூப் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெட் கிளாத்து சிம்பிளான ஒரு ஃப்ளார் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நெட் கிளாத் யூஸ் பண்ணி. இதை விட பெரிய ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வீடியோவில் தெரியணுன்றதுனால சின்ன ஷேப்பாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட் வந்து தொங்குற மாதிரி ஒரு டெசல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கான ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.